நேற்று விஜய் பேசிய கருத்து தொடர்பாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். நேற்று விஜயுடைய கருத்து அதிமுகவை சீண்டக்கூடிய வகையில் இருந்தது. இன்னொன்று, அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்ற கேள்வி முன்னிச்சிருக்காரு. திடீர் என்று விஜய் அதிமுகவை விமர்சிப்பது ஏன், தலைமையை கேள்விக்குள்ளாக்குவது ஏன், கூட்டணி தொடர்பாக பேசுவது ஏன்? இல்ல, நேத்து விஜயுடைய ஸ்பீச்ல 2-3 விஷயங்களை அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஒண்ணு அதிமுகவுடன் தாவேகா கூட்டணிக்கு போவோம் அப்படின்ற அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். தனியாக தான் நாங்கள் கூட்டணிக்கு போவோம், யார் வந்தாலும் வரலனாலும் நாங்க தனியா போவோம் அப்படின்னு. அதுக்கும் ஒரு படி மேல போய் அவர் அதிமுகவை பற்றி பேசவில்லை. அதுதான் இந்த ஸ்பெகுலேஷனுக்கே ரீசன். கூட்டணிக்கு போயிருவாங்க, அதனால அவர் பேச மாட்டேன்றாரு அப்படின்னும் போது அதிமுகவை விமர்சனம் செய்வதற்கான காரணங்களை ஏன் அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படின்னு அதை விமர்சித்து அந்த காரணங்களை நேற்று அடுக்கி இருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் திரு எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டி பேசுவது. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த கட்சி, அதாவது அவர் ஒரு மாஸ் லீடர், அவர் இருக்கும்போது, உயிரோட இருக்கும்போது கிட்ட கூட நெருங்க முடியல. நீங்க வேணா எங்களுக்கு ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, திரும்பி எம்ஜிஆர் வந்துடும் போது நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு அதுல ஒரு டிஎம்கே ஸ்லைட்டா அட்டாக் பண்ற மாதிரி பேசிட்டு அவர் முழுக்க அதிமுக தொண்டர்களுக்கு அப்பீல் பண்றாரு. அதிமுகல இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் குமுறுகிறார்கள், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குமுறல் என்பது இருக்கிறது. இன்னைக்கு இந்த கட்சியோட நிலைமை இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவது என்பது மறைமுகமாக அந்த லீடர்ஷிப்பை அட்டாக் பண்றாரு. அவரு என்ன சொல்றாரு, இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது பாஜகவுடன் கூட்டணி சேர்வது அப்படின்ற அந்த முடிவு என்பது அது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவு. ஆகவே அவர்கள் எல்லாம் யார் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்களோ அந்த கட்சிக்கு அவங்க வாக்களிக்கணும்னு அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற அடிப்படையில அதை பேசுகிறார். அது ஒரு ரொம்ப கால்குலேட்டடான ஒரு மூவ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு விஜய் தன்னை ஒரு பிரைம் போர்ஸாக நிறுத்துகிறார். அதாவது திமுகவுக்கு எதிரி நான் தான், 2026 தேர்தல் களம் என்பது எனக்கும் திமுகவுக்கும் தான் அந்த களம், அதுலதான் போட்டி அப்படின்னு அவர் அங்க பொசிஷன் பண்ணும் போது அவர் அதிமுகவுடைய ஸ்பேஸை எடுக்கணும் அப்படின்னா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை பேசினா மட்டும்தான் அவருக்கு அந்த ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்கும். அதே போல அதிமுகவுல இருந்து அவர் மேக்சிமம் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் அவர் விஜயகாந்த் பற்றியும் பேசுகிறார், கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு விஜயகாந்துடைய கட்சியினர்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்களையும் அவர் அப்பீல் பண்றாரு. காரணம் என்னன்னா விஜயகாந்துடைய கட்சியினர் இன்னைக்கு எங்க போறாங்க, தேமுதிக யாருடன் கூட்டணி போகிறது, ஏன்னா டிஎம்கேவோட போறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா சமீபத்துல நடந்த சந்திப்புகள்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயத்தையும் அவர் உடைக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. சோ அந்த ஒரு ரொம்ப கால்குலேட்டடான ஒரு ஸ்பீச்சா இருக்கு. இப்ப இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விஜய்க்கு. சோ விஜய் ஏடிஎம்கே ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்றதுதான் அவர் எதிர்பார்த்த விஷயம். ஆனா ஒரு லார்ஜர் மெசேஜ கன்வே பண்ணிட்டாரு. இது ஒரு பொருந்தா கூட்டணி, இது நாம ஒரு அடிமையாக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு அந்த பாயிண்ட அவர் கன்வே பண்ணது. அதிமுகவுக்கு இது மறுபடியும் இந்த கூட்டணியை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது மறுபடியும் அந்த தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. தலைவர்களுக்கு அந்த பிரஷர் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. சோ அதுதான் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சின்ன அரசியல் நான் பாக்குறேன். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி ஷபீர்.